Good evening to everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெவல் 8 அபாக்கஸ்ல லெவல் 8ல உள்ள ஒரு சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ லெவல் 8 பார்த்தீங்க அப்படின்னா அதுல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். டிவிஷன் கூட மிக்ஸ் ஆகி வரும். இங்கே நான் இப்போ எடுத்திருக்க சம்ஸ்ல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் 3 கான்செப்ட் வருது. ஸோ இது மாதிரி சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் வந்தது அப்படின்னா நம்ம அபாக்கஸ் கிட்ல ரெண்டு சைடும் யூஸ் பண்ண போறோம். ஸோ போத் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைட்லையுமே நம்ம சம் சால்வ் பண்ணணும். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த அடிஷன், சப்ராக்ஷன் வரைக்கும் லெஃப்ட் சைடு, இந்த மல்டிப்ளிகேஷனை ரைட் சைடு பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை 4 2 6 7 8 1 அப்படிங்கிறத லெஃப்ட் சைடில் நம்ம போட போறோம். ஸோ லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒரு யூனிட் பாயிண்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. யூனிட் பாயிண்டர்னா என்ன, இந்த ஒயிட் கலர் டாட்ஸ், இந்த டாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு 1, இங்கே என்ன பண்ண போறோம் 8, இங்கே என்ன 7, இங்கே 6, இங்கே 2, 4. ஸோ நம்ம கொஸ்டினை செட் பண்ணியாச்சு. என்னது 4 2 6 7 8 1. இதை நம்ம கொஸ்டின் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட எதை நம்ம ஆட் பண்ண போறோம், 6 7 8 1 7 9 நம்ம ஆட் பண்ண போறோம். கரெக்டா நம்ம யூனிட் பாயிண்டர்ல 1 செட் பண்ணோம். அதே பொசிஷன்ல 9 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1 இருக்க பொசிஷன்ல 9 ஆட் பண்ணணும். இங்க 9 ஆட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், +10 -1 ஒரு ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க 7 ஆட் பண்ணுங்க. இங்க 7 ஆட் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி +10 -3. இங்க 1 ஆட் பண்ணணும். ஸோ 1 ஆட் பண்ணிடலாம். இங்க என்ன பண்ணிடலாம், 8 ஆட் பண்ணணும். 8 ஆட் பண்ண முடியாது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப்ல +10 -2. -2 பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ இங்க அதனால -5 +3. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க 7 ஆட் பண்ணணும். இங்க 7 ஆட் பண்ண முடியுமா, இங்க ஆட் பண்ண முடியாது. ஸோ இங்க என்ன பண்ணணும்னா +10 -3 பண்ணணும். +10 இங்க பண்ண முடியுமா, அதுக்கு நம்ம என்ன பண்றோம் 5 -4 +10 முடிஞ்சிருச்சு. -3 இங்க -3 பண்ணியாச்சு. ஓகேயா. நெக்ஸ்ட் இங்க 6 ஆட் பண்ணணும். இங்க 6 ஆட் பண்ண முடியுமா, ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் +10 -4. -4க்கு நான் என்ன பண்றேன் -5 +1. ஸோ 2 ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கொஸ்டினோட அடிஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சப்ராக்ஷன். இத 61800 சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் பாயிண்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 9 இருக்க பொசிஷன் யூனிட் பாயிண்டர், அதே இடத்துல தானே 0 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்க 0 மைனஸ் பண்ணா 0 தான் வரப்போகுது. இங்க 6ஓட 0 மைனஸ் பண்ணா 6 தான். ஸோ இங்கே எந்த ஸ்டெப்பும் நம்ம சேஞ்ச் பண்ண போறதில்ல. இங்க பாத்தீங்கன்னா இங்க 8 மைனஸ் பண்ணணும். ஸோ 8 மைனஸ் பண்றதுக்கு 5 -3 -5 -3 முடிஞ்சது. நெக்ஸ்ட் 1 மைனஸ் பண்ணணும். இங்க 1 மைனஸ் பண்ணியாச்சு. இங்க 6 மைனஸ் பண்ணணும். இங்க 6 பண்ண முடியாது. ஸோ இங்க -10 +4. ஓகே, இப்போ 3 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சப்ராக்ஷன் வரைக்கும் லெஃப்ட் சைடு, இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ரைட் சைடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரைட் சைடு இப்போ பண்ண போறோம். இப்போ நம்ம பார்த்தா யூனிட் பாயிண்டர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ யூனிட் பாயிண்டர்ல என்ன வேல்யூ இருக்கு, 0 இருக்கு. இப்போ 0ஓட இங்கே 9 மல்டிப்ளை பண்ணணும். 0 × 9 என்ன வரும், 0 தான் வரும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டெப் அப்படியே 0 தான், அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இங்கே 6 இருக்கு. 6 9 சார் என்னது 54. 54க்கு இங்கே 4 இங்கே 5. ஸோ நம்ம 6 மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சா, அப்போ இதை மைனஸ் பண்ணிட வேண்டியதான். அடுத்து நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, 1 இருக்கு. 1 9 is 9. ஸோ 9 நம்ம ஆட் பண்ணணும். 9 ஆட் பண்ண முடியுமா, இங்கே ஆட் பண்ண முடியாது. ஸோ +10 -1. -1 இங்கே பண்றதுக்கு -5 +4. இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சா, இந்த 1ஐயும் மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3. 3 9 சார் என்னது 27. ஸோ 27 ஆட் பண்ணி இங்கே 7 ஆட் பண்ணணும். ஸோ 5 + 2 7 get. ஸோ இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு. இதை மைனஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு 4. 4 9 சார் 36. 36 ஆட் போடணும். இங்கே என்ன பண்ணணும் 6 இங்கே 3. ஸோ இதுவும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதையும் மைனஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு 0. 0 × 9 0 தான். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, விட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு 1 9 is 9. ஸோ 9. ஸோ இதை மைனஸ் பண்ணியாச்சு. இங்கே 9 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 3 8 8 4 4 0. ஸோ இதே ஆன்சர் நம்ம நார்மலாக ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கிறதுலே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம லெவல் 8ல் உள்ள சம்ஸ் வந்து இது மாதிரி மிக்ஸ் ஆகிருக்க சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.